வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. அரிசி 350 கிராமு, தேங்காய் தேவையான அளவு, உப்பும் அதே மாதிரி தான் தேவையான டேஸ்ட்டுக்கு அளவு போட்டுக்கணும். பெருங்காயம், கடலப்பருப்பு, கடுகு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் இது வந்து நாட்டு மாங்கான்னு சொல்கிறாங்க. எப்படி புளிக்குதா என்னன்னு எனக்கு தெரில. அதனால் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு வரமிளகா, டேஸ்ட்டுக்காக நாட்டுச்சக்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சரி மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோவில் இதான் சொல்கிறேன். நான் உப்பு அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே போட்டுறாதீங்க. தேங்காய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறேன். எல்லாம் எப்போயுமே என்னோடய கண்டென்ட்டில் நான் அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே மிக்சியில் ஆட்டிக்கணும். மஞ்சப்பொடி போடுறேன், சீரகம் போடுறேன், வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். மிக்சியில் நான் எல்லாம் அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி மைய அரைச்சிருக்கேன்னு. இதை வந்து அப்படியே தாளிக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம் தாளிக்கிறது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுறேன். கடுகு பொரிச்சிருச்சு. கடலப்பருப்பு, பெருங்காயம், டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சதை போட போகிறேன். நல்லா வதங்கணும். ஏன்னா தேங்காய் போட்டுருக்கோம் இல்லையா, நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பக்குவம் வந்தாச்சு, நல்லா வெந்துருச்சு சுருளாக. இதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நாட்டுச்சக்கரை போட போகிறேன். மாங்காய் சாப்பாடோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சாதம் பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். மாங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரியே மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. அதனால நான் தாளிக்கும் போது ஒரு மிளகாய் போட்டேன் எக்ஸ்ட்ரா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இப்போ வந்து மாங்காய் சீசன் வேறு, அதனால் மாங்காய் ஈஸியாக கிடைக்கும். என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு டெய்லியுமே வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.